அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்க்ரிமெண்ட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது தமிழக அரசு மற்றும் மத்திய அரசில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு எதன் அடிப்படையில் இன்க்ரிமெண்ட் வழங்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்க்ரிமெண்ட் அதாவது அடிப்படை ஊதியத்தில் ஏற்படக்கூடிய 3% உயர்வு அல்லது 3% இணையாக 7வது ஊதிய குழு பரிந்துரைத்த அடிப்படை ஊதிய உயர்வு தான் இன்க்ரிமெண்ட்னு சொல்கிறோம். அதாவது ஒரு அரசு ஊழியர் ஓராண்டு பணியை முழுவதுமாக நிறைவு செய்யும் பட்சத்தில் அல்லது குறைந்தபட்சம் 6 மாதங்கள் பணி நிறைவு அடையும் பட்சத்தில் அவருக்கு இந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற 3% அடிப்படை ஊதிய உயர்வு வழங்கப்படுது. அதாவது ஒரு அரசு ஊழியர் பணி உயர்வு அடையும் போதும் தொடர்ந்து 10 ஆண்டுகள் எந்த பணி உயர்வு அடையாமல் இருக்கும் பட்சத்திலும் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கக்கூடிய 3% அந்த அடிப்படை ஊதிய உயர்வு இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு 3% அடிப்படை ஊதிய உயர்வு வழங்கப்படுது. இந்த அடிப்படை ஊதிய உயர்வு மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதியோ அல்லது ஜூலை 1ஆம் தேதியோ வழங்கப்படுது. அதே சமயம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது ஒரு காலாண்டின் முதல் நாள், அதாவது ஜனவரி 1ஆம் தேதி அல்லது ஏப்ரல் 1ஆம் தேதி அல்லது ஜூலை 1ஆம் தேதி அல்லது அக்டோபர் 1ஆம் தேதி ஏதாவது ஒரு காலாண்டின் முதல் நாள் அவங்களுக்கு வழங்கப்படுது. ஒரு அரசு ஊழியர் பதவி உயர்வு பெறும் பொழுது அவருக்கான இன்க்ரிமெண்ட் தேதி பதவி உயர்வு பெறும் தேதியோ அல்லது அடுத்த இன்க்ரிமெண்ட் தேதியோ குறிப்பிட்டு அடிப்படை ஊதிய உயர்வை அவங்க பெறலாம். ஒரு முறை அடிப்படை ஊதியம் உயர்ந்துருச்சு அப்படின்னா அதனுடைய அடிப்படையில் தான் நம்மளுக்கான பண பலன்களான அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி, அரசு ஊழியரின் ஓய்வூதிய பங்களிப்பு மற்றும் இதர படிகள் கணக்கிடுவாங்க. எனவே மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறையும் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு 4 முறையும் இந்த இன்க்ரிமெண்ட் வழங்கப்படுது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.